ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார், புலம்பலை மாற்றுகிறவராய் இருக்கிறார், சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவர் எதை மாற்றப் போகிறார் என்றால், கசப்பான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இரண்டாவது, சாபத்தை மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மாற்றுகிற கிறிஸ்து என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மாற்றுகிற கிறிஸ்து, நம்மை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிப்போம் யாத்ராகமம் புஸ்தகம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது, கூடாதிருந்தது. பாருங்க, அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அப்போ நான் பாருங்க, அவர்கள், நான் ஏற்கனவே ஆராதனையில சொன்னேன். என்ன சொன்னேன்? மாரா என்ற ஊர்ல தண்ணீர் இருந்தது. இந்த தேவ ஜனங்கள், அதாவது செங்கடலை கடக்கும் போது அவர்களுக்கு மிகுந்த தாகம் இருக்கும். உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா? உப்பு தண்ணியை குடிக்க முடியாது. 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த செங்கடலை கடக்கிறாங்க. 3 நாள் கடக்கும் போது எல்லா ஜனங்களும் வாடி போயிற்று, முகம் வாடிற்று, அப்படியே சோர்வு வந்துடுச்சு. அவங்களுக்கு தண்ணி தாகத்தினால நாக்கெல்லாம் வறண்டு போயிற்று. அவங்களால எதுவுமே பேச முடியல. நாக்கெல்லாம் அப்படியே காஞ்சி, அப்படியே இந்த உதடெல்லாம் வெடிப்பு உண்டாயிடுச்சு. அந்த மாரா என்ற இடத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஒரு இடத்துல தண்ணியை பார்க்கிறாங்க. தண்ணியை பார்க்கும்போது அந்த நீர், அந்த இடத்து பேரு மாரா, அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு பேர் மாறான்றதுனால, மாரா என்றால் ஒரு கசப்பு என்று அர்த்தம். அந்த மாராவின் தண்ணீரை பார்க்கும்போது எல்லாரும் ஓடி போய் தண்ணியை பார்க்கலாம், குடிக்கலாம் சொல்லிட்டு ஓடுறாங்க. தண்ணியை நம்மளா ஒரு டம்ளர் வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அது எந்த தண்ணின்னு பார்க்கணும், போய் குடிக்க ஓடுறாங்க. கசப்பு, அப்படியே வேதனை. மோசே கிட்ட ஓடியான்னு சொல்றாங்க, தண்ணி இல்லையே, நாங்க 3 நாளா பிரயாணப்பட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்றாங்க. முதல் 3 நாள் அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு புலம்பல் ஏற்பட்டுச்சு, பயங்கரமான புலம்பல். ஆண்டவரே, மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஆண்டவர் சொல்ற, ஒரு மரத்தை காண்பிக்கிறேன், மர கிளையை உடைச்சு எங்க போடு, தண்ணீர்ல போடு அப்படின்னு சொன்னார். தண்ணீர்ல போட்ட பிறகு அந்த தண்ணீர் என்னவாச்சு? மதுரமாயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு ஆற்ற முடியாத கசப்புகள் இருக்கும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை நாம் கண்ணோக்கி பார்த்தால் நம் வாழ்க்கையிலே எல்லா கசப்பும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலைகளும் மாறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. வாசிங்க 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை
கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீங்க அவருடைய நியாயத்தை கை கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிகள்? அப்போ அந்த கசப்பான வாழ்க்கை மோசமான நிலைக்கு கொண்டு வந்துடும். நமக்கு வேதத்துல பார்க்கிறோம் கசப்பு, எவ்வளவு பெரிய கசப்பு நாம் பார்க்கும் போது வேதத்துல பலவிதமான கசப்புகளை குறித்து வாசிக்க போகிறோம். பலவிதமான கசப்பு எது என்றால் கசப்பான ஆத்துமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:15 வாசிங்க. 58:15 சாரி 38:15 நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்வேன். ஆத்துமாவில கசப்பு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமால கசப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கசப்பு எப்படி வரும்? வாழ்க்கையில கசப்பு நேரிடும். நிறைய வாழ்க்கையில குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கசப்பு இருக்குமா இருக்காது? அந்த கசப்பு மிகவும் மோசமான கசப்பு. அது என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. 15 நாள் வரைக்கும் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், கவுச்சே தொட மாட்டேன். கசப்பு. யார் வீட்லயும் தண்ணியே குடிக்க மாட்டேன். அது ஒரு கசப்பு. பார்க்க ஆத்மாவோட கசப்பு. அவங்களே நினைச்சு மரித்தவர்களை நினைச்சு உருகுது. அதுவே ஒரு கசப்பு. அந்த கசப்பை ஆண்டவர் மாத்திரம் தான் மாற்ற முடியும். விசுவாசிகளா? அப்போ நமக்கு ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் ஆறுதல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு அதை மறக்கவும் முடியாது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசுடைய வசனமும் வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையும் வசனமும், ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்மை மாற்றும். நமக்கு ஆண்டவர் வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் சொல்றாரு. யோபு 13 வாசிங்க. யோபு 13:25. மகா கசப்பான தீர்ப்புகளை ஆமென். கசப்பு. யாராவது ஒரு நல்ல திடீர்னு பேசிட்டு கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பேசிட்டா அவங்களுக்கு கசப்பு ஏற்படும் அவங்க மேல. விசுவாசிக்கிறீங்களா? கசப்பு. ஐயோ அந்த அம்மா கிட்ட நான் போக மாட்டேன், திடீர்னு நம்மள முகத்தை சுழிச்சிடுவாங்க. கசப்பு ஏற்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம கசப்பா பேசக்கூடாது. கசப்பு மிகவும் மோசமான நம்மளுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தக்கூடியது. இளைய குமாரனுடைய வாழ்க்கையில பன்றிக்கு போடுகிற ஒரு தவிடு கூட கிடைக்காததுனால அவன் வாழ்க்கை கசப்பாய் மாறிற்று. கஷ்டங்கள் என்றாலே ஒரு கசப்பு, கடன் என்றாலே ஒரு கசப்பு. இந்த மாதிரி கசப்பான அனுபவங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. நாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு வார்த்தையில அல்லேலூயா மாறாவின் நீரை தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உண்டு உன் வாழ்க்கையில. எத்தனை பேர் விசுவாசிங்க? மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் அல்லேலூயா ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில கசப்பெல்லாம் மாறி மதுரமான வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை அல்லேலூயா தேற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு கசப்பா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, மறந்து நம்ம வாழணும். ஆண்டவருடைய அந்த எப்படி மறக்க முடியும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீ அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து வெளியேற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அந்த கசப்பான அனுபவம் நம் வாழ்க்கையை தொலைத்து விடும். அந்த கசப்பான அனுபவம் எப்பவுமே நம்ம கோபத்தோடு இருப்போமானால் அல்லது பொருளாசையோடு நாம் இருப்போமானால் அது ஒரு கசப்பை கொண்டு நிறுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? பதவி ஆசையோடு நாம் இருப்போமானால் அது ஒரு கசப்பை கொண்டு வரும். அது தோல்வி என்ற கசப்பை கொண்டு வரும். பயங்கரமான கசப்பை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நிறுத்தும் பொழுதுதான் உன் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியதாய் மாறும். ஆகவே தேவச்சனமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில இனிமையான வாழ்க்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு இனிமையான ஒரு மரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த மரம் தான் சிலுவையின் மரம். அந்த சிலுவையின் மரத்தை நீங்கள் அல்லேலூயா அண்டிக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் உங்களோடு வருகிறது அந்த சிலுவையின் அனுபவம். விசுவாசிக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையை சுமந்து தேற்றினார். நம்மை தேற்றிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா நாம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம ஜெபிக்கணும். ஆண்டவரோடு நல்ல ஒரு இனிமையாய் அவரை பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு வசனம் 63 சங்கீதம் 63:1 சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அன்றையில் நிலத்தில என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்றார். 63:1 வாசிக்கிறது. தேவனே அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமா, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கசப்புகளும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட தடைகளும் உடையும். எல்லாம் எப்பேற்பட்ட வியாதி என்ற கசப்பு நம் வாழ்க்கையை தொலைத்து கொண்டே இருக்கும். நான் 3 மாதத்துக்கு முன்பாக கால் அடிபட்ட போது எனக்கு பயங்கரமான வேதனை என்ற கசப்பு. ஒரு வாரம் என்னால் தூங்க முடியல. அவ்வளவு வலி. இந்த காலை அப்படியே புச்சி இழுத்துன்னு போற மாதிரி அவ்வளவு வலி. சாதாரண வலியில அந்த கசப்பான அனுபவத்தை நான் சொல்லும் போது பயங்கரம். அதுவும் ஒரே இப்படிதான் படுத்துட்டு இருக்கணும், மல்லாக்கா தான் படுக்கணும். உடம்புல எறும்பு கடிச்சோட நான் சொல்ல முடியாது, எழுந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான கசப்பான அனுபவம். அந்த கசப்பான அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவையின் பாடுகளை நினைக்கும் போதுதான் என் அந்த வலி கசப்பு நீங்கிட்டு ஆண்டவர் என்னோட பேசினார். பேசும் பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இப்போ ரெஸ்ட் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துக்குள்ளதான் உனக்கு ரெஸ்ட். எந்த இடம்? 3:6
அந்த கட்டிலுக்குள்ளதான் உனக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அந்த வரை நான் எப்படிப்பா இவ்வளவு நாள் இருப்பேன்? ஒரு 8 நாள் ஆயிட்டு மறுவாட்டி கட்ட போகிறேன். என்னை தூக்கிட்டு போறாங்க. அதுல எவ்வளோ கசப்பு, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. 4 பேர் தூக்குறாங்க. 4 பேர் தூக்கும் போது என்னுடைய வாழ்க்கை அப்பயே தெரிஞ்சுக்கினேன். இதை மாதிரி மறிச்சா கூட 4 பேர் தான் தூக்க வருவாங்க. அந்த ஒரு படம் ஒன்று அந்த காலத்தில் படத்தில் வந்து 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் என்னை தூக்கின்னு போறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு கசப்பான அனுபவம் என் வாழ்க்கையில இருந்ததை நான் பார்க்கும்போது மிகவும் வேதனைப்பட்டேன். அவங்க கிட்ட போயிட்டு, ஐயா எப்போ நல்லாகும் அப்படின்னு கேட்குறேன். கட்டு போடுறவங்கிட்ட, இது எத்தனாவது கட்டு அப்படிங்க? 2வது கட்டு, இன்னும் 10 கட்டு போடணும்னு சொல்றேன். அப்போ 10 கட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 60 இருந்து 90 நாட்கள் ஆகும். இப்பதான் 1 வாரமே ஆயிருக்கு, 8 நாளே ஆயிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அவசரப்படுறீங்களே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மிகவும் கசப்பு தான். அவர் மேல அவ்வளவு கசப்பு இருந்தது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் சொல்றேன், நாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சு, நீங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தா வீட்லயே நீங்க கட்டில தானே படுங்க, அந்த கட்டிலுக்குள்ளேயே பார்த்து இந்த டிவி வீடியோ பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. அது மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எங்களுடைய அனுபவத்துக்குள்ள, எங்களுடைய ஒரு இதுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவ்வளோ நாள் காத்திருந்தா தான். அப்படின்னா உன் கால் எப்படி இருக்குமோ போன கால் ஆகிடும். அப்படின்னா உன் கால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை வேதனைப்படுத்தினாங்க. அது மிகவும் கசப்பான அனுபவம் அந்த நாள். நீங்க கேட்டீங்களா? சரி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எவ்வளவு கசப்பான அனுபவம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பயங்கரமான கசப்பான அனுபவம். அந்த அனுபவத்துல ஆண்டவரை நான் பின்பற்றினேன். வேதத்தை கிட்டத்தட்ட அறகுறையா முடிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் படிக்காத விட்டேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 25 அதிகாரம், ஒரு நாளைக்கு 30 அதிகாரம். இவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. கடகடன்னு படித்தேன். கரெக்டா இந்த 31ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டட் டு புக்கு, இது பைபிள். அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அந்த கசப்பான அனுபவத்துல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கசப்பான அனுபவத்துல என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நான் சொந்த இரட்சகராக எனக்குள்ள வைத்ததுனால அந்த கசப்பு அல்லது மதுரமாய் மாறினது. உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கசப்பு இருந்தாலும் அது மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அல்லது அவருடைய பாடுகளை நாம் அல்லேலூயா நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கும் போது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாற்றத்தை கொடுக்கும். அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஒரு பாருங்க, 3 நாள் பிரயாணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? தாகம், பயங்கரமான கசப்பான, அதாவது அந்த இது தண்ணியெல்லாம் தொண்டெல்லாம் வறண்டு, உதடெல்லாம் வறண்டு, பயங்கரமான நம்ம முகம்லாம் கருப்பாகி, தண்ணி இல்லாத, தண்ணி 3 நாள் குடிக்காத இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கு பாருங்க. நீங்க அனுபவிச்சு பாருங்க அந்த அனுபவம். அது எவ்வளவு பெரிய கசப்பானது. அந்த நேரத்துல கசப்பான இடத்துக்கு, மாறா என்ற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஜனங்க ஓடி போய் தண்ணீரை பாக்குறாங்க. தண்ணீரை குடிக்கும் போது கசப்பா இருந்தா எவ்வளவு இருக்கு. மோசே எவ்வளவு திட்டு வாங்கி இருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் மோசே. ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு? முறையிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஜனங்கள் என்ன நிந்திக்கிறார்களே, ஜனங்கள் என்னை சபிக்கிறார்களே, நான் என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி நீ தண்ணீருக்குள்ள போடு சொல்றாரு. இன்றைக்கு சொல்றேன், சிலுவை என்ற மரத்தை உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அந்த சிலுவையின் அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில வியாதி இருக்காது, சோர்வு இருக்காது, பலவீனம் இருக்காது, கட்டுகள் உடைக்கப்படும். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து நோயிலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் மகனே. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் மகனே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி அனுபவத்தை கர்த்தர் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்தபடியாக நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பாருங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணார். இன்றைக்கு நம்ம சபிக்கிறதுக்கு நம்ம சொந்த ஜனங்களை போறோம். விசுவாசிகளா? நம்மளை சபிக்கிறதுக்கு சொந்த ஜனமே போறோம். ஆனா ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த சாபம் அவங்களுக்கு திரும்பும். யார் உங்களை சபிக்கிறாங்களோ அவர்களுக்கு திரும்பும். விசுவாசிகளா? ஆண்டவர் கசப்பை மாற்றினவர் சாபத்தையும் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கசப்பை மாற்றினவர் சாபத்தையும் மாற்ற அவரால் முடியும். பாருங்க, வேலையாம அந்த பாலாக்கு என்ற ராஜா பின்தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எல்லாம் நல்லா உயரமா பயங்கரமான வாட்டச்சாட்டமா இருக்கிறத பார்த்து பாலாக்கு ராஜா என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை ஃபர்ஸ்ட் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தரை கண்டுபிடிக்கிறார். அது யாரு அப்படின்னா பேலேயாம். அந்த பேலேயாம் என்ற தீர்க்கதரிசி, அதுவும் தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு? வா, உன்னை கவனிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பணம் கொடுத்து நீ போய் இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும், இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும் சொல்லிட்டு போறாரு. இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விடல. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு விடல. அதுதான் சொல்றாரு. என்ன ஆகுமோ 24:1 வாசிங்க. என்ன ஆகுமோ 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கண்டபோது அவன் முந்தி செய்து வந்ததை போல பார்க்க போகாமல் தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்குறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஆமென். பாருங்க, அவன் சபிக்க போறான். அப்போ சபிக்க போற நேரத்துல என்ன பண்றாரு? ஆவியானவர் அவங்களோட பேசுறார். நான் ஆசீர்வதித்த ஜனங்களை நீ சபிக்கலாமா? இன்றைக்கு சபையில இருக்கிற ஜனங்களை ஒருவரும் சபிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாருமே திட்டுனாலும் அவங்களுக்கு தான் அந்த திட்டு போய் சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் உண்மை. ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தமே இதுதான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எது? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இது மிகவும் உடன்படிக்கை. இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் பிறரை ஆசீர்வதிக்கணும், பிறரை ஆசீர்வதிக்கணும். அதற்காகத்தான் உங்களை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி அழைத்திருக்கிறார். நாம் யாரையும் திட்டிடக்கூடாது. அல்லது நீங்க வேற கிட்டையாவது நீங்க திட்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி பெருசா நினைக்காதீங்க. அவங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வதிப்பேன்,
சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லிட்டார். ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் சொல்றார் ஆதியாகமம் 32:26 வாசிங்க. அன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வாதத்தை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆமென் அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வாதத்தை விடாப்பிடியா வாங்கினார். இன்றைக்கு தேவ ஜனமே, சபைக்கு வருகிற தேவ ஜனமே, ஆசீர்வாதத்தை எங்க பெற்றுக் கொள்ளலாம் என்றால் சபையிலே வந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு விடாப்பிடியா கேட்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னார். அப்போ பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த சபையை விட்டு போக மாட்டேன் அப்படி இருக்கிறீங்களா? கிடையாது. நம்ம எப்போ என் ஆத்துமாவே தொடங்கிட்டா 4 வழி 3 வழி வச்சிருக்கிறோம். 3 வழியில ஸ்ட்ரைட்டா போவாங்க, அப்படி வருவாங்க, அப்படி வருவாங்க, அப்படி போயிடுவாங்க. அல்லது இந்த வழியில வருவாங்க, இந்த வழியில போனா நான் டக்குன்னு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படி வருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு யாக்கோபை போல ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. என்ன அனுபவம்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவர் கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்குங்க. அல்லது நம்ம செய்யற பிசினஸ்ல ஆசீர்வாதம் இருக்கா? நம்முடைய செய்யற வேலையில ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்க எஜமான் கொடுப்பாரா, ஓனர் கொடுப்பாரா? அல்லது உங்களுடைய வீட்டிலே இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்ல ஏதாவது ஒரு வாகனம் ஓட்டும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடையாது. நம்ம எங்க பெற்றுக்கொள்ளலாம் என்றால் சபையில தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். அதுதான் இவர் ஒரே புடியா பிடிக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், போக விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. உங்களால உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு எல்லாவற்றையும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். தேவைகள் அனைத்தையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. யாரு? ஆபிரகாமுக்கு பண்ணின தேவன் உங்களையும் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கும் பண்ணியிருக்கிறதை நீங்கள் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அல்லேலூயா நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அல்லேலூயா ஆபிரகாமுக்கு எத்தனை முறை ஆசீர்வாதத்தை பற்றி கூறி இருக்கிறார் தெரியுமா? எத்தனை முறை தெரியுமா? எத்தனை முறை? 53 முறை வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வாட்டி சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருந்தாரா இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தார்? எங்க ஒர்க் பண்ணியிருந்தாரு? எங்க யார் கூட இருந்தாரு? தேராகு என்ற சிலை செய்கிறவர்களுடைய மத்தியில அவர்களுடைய தகப்பனார் சிலை செய்கிற தகப்பன். நீ எதை செய்தாலும் ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டார்னா நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வரும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வர வேண்டும். ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, நான் அங்கேயே இருப்பேன் இங்கேயே இருப்பேன், எனக்கு எல்லா மதமும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றே தேவன், ஒருவரே சொல்லுங்க, ஒன்றே குலம், ஒருவேளை தேவன். யார் சொல்லிட்டு போனாரு? முன்னாள் முதலமைச்சர். அப்போ அந்த நாட்கள்ல பைபிள் படிச்சவங்களா நிறைய அறிவாளியா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல பைபிள் படிச்சவங்களா சாதனையாளர்களா இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல பைபிள் படிச்சவங்களா பெரிய விஞ்ஞானியா இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல பைபிள் படிச்சவங்களா பெரிய
அற்புதமாய் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சுலோகமா போயிருக்கு. நம்ம என்ன சொல்றோம், ஒரு நாள் போறது ஒரு சொல்லுங்க யுகம், யுகமா யுகம். அப்போ ஒரு நாள் போறது யுகம், மூச்சை பிடிச்சா ஜீவனம் போயிடும் போட அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாசத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன தெரியுமா, அது உங்களுக்கும் இருக்கணும். நான் அதுக்காக தான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர் 60 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் 60 பேர், 6 பேரை காணோம், 60 பேர் எங்க போனோம்? நீ ஜெபம் பண்ணு, 60 பேருக்கு இந்த வருஷத்துல கொடுப்ப, ஞானஸ்தானம் கொடுப்ப அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கணக்கு தப்பா சொல்றாரு ஆண்டவர் சொல்லிட்டு திருப்பி நீ 60 பேருக்கு கொடுப்ப இந்த வருஷத்துல. அதுவும் ஒரு இதுவே காட்டுறாரு, தண்ணீர் ஊற்ற காட்டுறாரு, ஒவ்வொருத்தரையும் முக்கிய எடுக்கிறார், அதையும் காட்டுறாரு. எல்லாரும் மூக்கு அந்த இது போட்டுட்டு ஆக்சிஜன் போட்டுட்டு உள்ள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு மேல ஏறி வராங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 8 கேணி, அதாவது தண்ணி நிறைஞ்ச ஒரு ஊற்றை காட்டுறாரு. இது நடக்கும். அந்த தரிசனம் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நீங்க ஜெபிக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும், அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். பிறர் வரணும்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்க பக்கத்துல சீட்டு காலியா இருக்குன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அதே சமயத்தில் நான் போன வாட்டி கூட சொன்ன பாருங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் லிஸ்ட் ரட்சிக்கப்படாத இருக்காங்களோ அல்லது ஞானஸ்தானம் பண்ணாத இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்களா? பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அங்கீகரிக்க இருக்கிறார். ஆகவே அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தார், சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்றோம். கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் மாற்றுவார். வாங்க, கலாத்தியர் புஸ்தகம் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் புதிய ஏற்பாடு 3:13. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சாபத்தையும் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன பண்ணாரா? நியாயப்பிரமாணமான சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இது பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சாபத்தை முறியடிக்கும்படி சபிக்கப்பட்ட மரத்திலே தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையின் மரம் எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்துல இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு சாபத்தையே நீக்கிட்டாருங்க. உங்களுடைய சாபத்தை நீக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஜென்ம சாபமா இருந்தாலும் எத்தனையோ குடும்பத்துல சாபங்கள் இன்னும் முறியடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் சாபத்தை முறியடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின்படி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் என்பது சட்ட புஸ்தகம். சட்ட புஸ்தகத்தில நமக்கு என்ன எழுதி வச்சிருக்க? பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்திற்குரிய மரணத்தை நாம், அதுக்கு பிரதிபலிப்பு மரணம், சாபம், அதாவது பாவத்துக்குரிய மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் சட்ட புத்தகத்துல எழுதி இருக்கு. அப்போ அந்த சாபத்தை நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை?
அதற்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரம் எப்படி செய்யணும்? ஒண்ணு, இன்னைக்கு சட்டத்தை மீறி செயல்படுறாங்கன்னா பணத்தை கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது இங்க பாபர் மசூதி இல்ல, இங்க என்ன பஸ் இதுதான் இருக்கு, என்ன வந்திருக்கு, ராமர் கோயில் தான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே என்ன பண்ணுது, பணத்தை கொடுத்து மாத்திடலாம். ஆனா இதுல அப்படி இல்லை. நம்மளுடைய கிறிஸ்தவ ஒழுங்கு நிலையில அது கிடையாது, அறநெறியில கிடையாது. என்ன கொடுக்குறாங்க கிறிஸ்தவ அறநெறியில? அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, சாபத்தை நீக்கினார், நியாய பிரமாணத்திலிருந்து உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினார் சொல்லப்பட்டது. மறுபடியும் வாசிங்க. அது கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் பரிகாரியான கிறிஸ்து. அதை நீங்க நினைச்சிட்டாலே போதும், உங்களுடைய வியாதி விலகு. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு சோர்வு வந்தாலும் வியாதி விலங்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். 91 சங்கீதம் நீங்க படிச்சிடுங்க டெய்லி. அதுல ஆண்டவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ தேவனுடைய நிழல் எங்க இருக்கு அப்படின்னா சிலுவையின் மரத்துல தாங்க இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய நிழல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில அறைந்த அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த சிலுவையின் மறைவிடத்துல நாம் தங்குவராய்ந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம். கடைசியாக இனி ஒரு சொல்ற 23:3 வாசிங்க. 23:3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். எங்க இருக்குமா? தேவனுடைய வாசிங்க. இனி ஒரு சாபமும் இராது, ஆமென், அல்லேலூயா. இனி உனக்கு சாபம் இராது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சாபம் முறியடிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அல்லேலூயா. வேற யாராவது ஐயா எனக்கு இவங்க செஞ்சிட்டாங்கயா அவங்க செஞ்சிட்டாங்கயா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு யாருமே இனி செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சாபத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்த அந்த சிங்காசனம் நம்மை வழி நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். நீங்க ஜெபிக்க வேண்டியது உங்க கடமை. ஜெபித்து சாபத்தை எல்லாம் முறியடிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். சாபங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.